உனக்காக தான் வந்தேன்னு சொன்னால் இவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரிஷ், அதை பற்றி நாம் அப்புறமா பேசிக்கலாம் டியூட், முதல்ல இவனை என்னன்னு பார்க்கலாம் என்று கூறினான். அப்படியே திரும்பி விஜேந்திரனை பார்த்தவன், ஏண்டா அந்த அரமெண்டல் கார்த்தியோட ஃப்ரெண்டு எல்லாருமே அவனை மாதிரி தான் இருப்பீங்களா? உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இருக்காதா? கடுப்பான ஹரிஷ் அவனை திட்ட தனியாக நின்ற விஜேந்திரனுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. டியூட், இவன் என்ன பண்ணலாம் என்று ஹரிஷ் கேட்க, அதையும் நீயே சொல்லு. விக்டரிடமிருந்து சுருக்கமாக பதில் வந்தது. என்ன கேட்டா, எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த 2 கையையும் உடச்சி விட்டுறலாம். இல்லை கொஞ்சம் பாவம் பார்த்தா 2 கால் நரம்பை மட்டுமாவது கட் பண்ணி விட்டுறலாம். அதுவும் இல்லாட்டி அட்லீஸ்ட் இந்த ஓவரை பேசுகிற வாயாவது உடச்சி விட்டுறலாம். ஹரிஷ் சீரியஸாக சொல்ல அதை கேட்ட விக்டருக்கே லேசாக சிரிப்பு வந்து விட்டது. ஏய், என்ன பண்ணுற? ஜெயிலுக்குள்ளே அப்படி ஏதாவது பண்ண பெரிய பிரச்சனையாடுன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் நீ காலம் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும். விஜேந்திரன் பதட்டத்துடன் கத்த, டேய் தம்பி, உண்மையிலேயே வெளியில் இருக்கிறத விட உள்ள நல்லா தாண்டா இருக்கு. அதுவும் ஒன்ன மாதிரி ஒரு ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, ராஜ வாழ்க்கை தான். அதனால தானே நீயே இங்கேருந்து போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்க. ஸோ இங்கே இருக்கிறத பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஹரிஷ் அலட்சியமாக சொல்ல விஜேந்திரனின் முகம் வெளிரியது. நீ சும்மா என்னை பயமுறுத்த தானே சொல்கிற? அவன் தடுமாற்றத்துடன் கேட்க, இல்லையே என்றான் ஹரிஷ். அதற்குள் விஜேந்திரனுக்கு அவனிடம் வாங்கிய அடிகள் எல்லாம் கண்முன் வந்து போக வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று புரிந்தது. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் என்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? இந்த முறை நேரடியாகவே அவன் கேட்க, நீ ஒன்றும் செய்யாமல் இருந்தாவே போதும். ஹரிஷ் அவன் முகத்தில் அடித்தது போல பதில் சொன்னான். சரி, நான் இனிமேல் உங்கள் வழிக்கே வரமாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன். விஜேந்தர் கூற, இல்லை அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பிடு. அதுதான் உனக்கும் நல்லது, இங்கே இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஹரிஷ் படக்கென்று பதில் சொன்னான். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை கேட்ட விக்டர் இப்பொழுது ஹரிஷை ஆர்வமாக பார்த்தான். அவனுடைய கண்களில் ஒரு ஆராயும் தோரணை தெரிந்தது. சரி என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு விஜேந்தர் வெளியே போக திரும்ப அவனை சொடக்கு போட்டு அழைத்தான் ஹரிஷ். நம்மளை நம்பி வர்றவங்கள பாதியில் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தெரியாத அவனுக்கு? இவனுங்க எல்லாத்தையும் எழுப்பி கூட்டிகிட்டு போ. ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ராடை தலைவனாக செலக்ட் பண்ணியிருக்கானுங்க பாரு, அவனுங்களை சொல்லணும் என்று தலையில் அடித்து கொண்ட ஹரிஷ், இங்கே பாரு, இனி இருக்கிற கொஞ்ச நாளில் எங்கேயும் உன் சத்தம் கேட்கக்கூடாது. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும், புரியுதா என்று கேட்டான். அதற்கு மண்டையை மட்டும் மாட்டிய விஜேந்தர் கீழே கிடந்தவனை உதைத்து எழுப்பினான். கொஞ்ச நேரத்தில் அந்த அடியாட்கள் எல்லோரும் அடிவாங்கிய வலி தாங்க முடியாமல் முனங்களோடு எழுந்து செல்ல கடைசியாக ஹரிஷும் விக்டரும் மட்டுமே அந்த அறையில் மிச்சம் இருந்தார்கள். ஓகே டியூட், நான் வரேன். ஹரிஷ் அங்கிருந்து நழுவ பார்க்க, ஏ நில்லு என்றான் விக்டர். சடனாக நின்ற ஹரிஷ், என்னாச்சு டியூட் என்று அப்பாவி போல முகத்தை வைத்து கொண்டு கேட்டான். இங்கே பக்கத்தில் வா. விக்டர் கூப்பிட ஒரு தயக்கத்துடன் அருகில் சென்றான் ஹரிஷ். வேகமாக அவனுடைய கையை பிடித்து முன்னால் இழுத்த விக்டர் கதவின் அருகே இழுத்துச் சென்று வெளிச்சத்தில் பார்க்க அவனுடைய வலது பக்க கையில் இருந்த ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. வலிக்கிறது கூட தெரியலையா? ஒற்றை வரியில் கேட்ட விக்டர் அங்கு கிடந்த துண்டை எடுத்து தண்ணீரில் நனைத்து ஹரிஷின் கையை சுற்றி இறுக்கமாக கட்டினான். விக்டரின் முதுகை குத்த வந்தவனின் கத்தியை பிடித்ததால் ஹரிஷின் கையில் காயம் ஏற்பட்டு இருந்தது. இதுக்கு தானா? நான் கூட என்னமோ பயந்துட்டேன். தேங்க்ஸ் டியூட் சொன்ன ஹரிஷ் மீண்டும் கதவு பக்கம் திரும்ப, நான் இன்னும் பேசி முடிக்கல என்றான் விக்டர். என்கிட்ட இன்னும் என்ன கேட்கணும்? பதட்டத்தை மறைத்து கொண்ட ஹரிஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் கேட்டான். யார் நீ? விக்டரிடமிருந்து அதே கேள்வி வர, அதான் ஏற்கனவே சொன்னேன நண்பா என்று சமாளித்தான் ஹரிஷ். அது இல்லை, உனக்கு இங்கென்ன வேலைன்னு கேட்டேன் அழுத்தமாக அவன் கேட்க. ஐயோ, இவன் விடமாட்டான் போலையே என்று மனதிற்குள் புலம்பிய ஹரிஷ், ஏன் டியூட், நீ எப்போவுமே இப்படிதானா? 2 வார்த்தைக்கு மேலே சேர்ந்த மாதிரி பேச மாட்டியா என்று கேட்டான். பேச்ச மாத்தாத. மீண்டும் அவரிடம் இருந்து 2 வார்த்தையில் பதில் வர, இதற்கு மேல் தப்பிக்க முடியாது என்று நினைத்த ஹரிஷ் அங்கு கட்டியிருந்த சிமெண்ட் திட்டில் சாவகாசமாக உட்கார்ந்தான். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. அவனுக்கு எதிரே கையை கட்டிக்கொண்டு நின்ற விக்டர் ஆழமான குரலில் கேட்க, அதுவா, இந்த விஜேந்திரன் அடித்த மாதிரி இன்னொருத்தன் கூடயும் தகராறு வந்து லைட்டாக கை நீட்டிட்டேன். அதுக்கு போய் இந்த தடவை போலீஸ் ஆப்போசிட் பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹரிஷ் சலிப்புடன் கூறினான். ஏன்? விக்டர் லேசான குழப்பத்துடன் அவனை பார்க்க, ஏன்னா அவனுக்கு தானே ரத்தம் வந்துச்சு. நான் நல்லா தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் தான் அவனை அடிச்சிருப்பேன்னு கன்ஃபார்ம் பண்ணி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.
ஹரிஷ் ஏதோ போலீஸ் தவறாக பிடித்து கொண்டு வந்து விட்டதைப் போல சொல்ல விக்டரின் உதட்டோரம் சிரிப்பில் துடித்தது. உதட்டை மடித்து அதை கண்ட்ரோல் செய்தவன், நீ சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ வீணா என்கிட்ட பொய் சொல்கிற வேலை வச்சுக்காது. அது சரி, எதுக்கு வந்ததுலேருந்து என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க? விக்டர் நேரடியாக கேட்க சட்டென்று திடுக்கிட்ட ஹரிஷ் அது வெளியில் தெரியாமல் சமாளித்து கொண்டான். அது ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான். நான் வந்ததுலேருந்து நீ மட்டும் தனியாகவே இருந்தியா? அதான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஹரிஷ் கூற விக்டரின் கண்கள் கூர்மையாக அவனை அளந்தது. உன் பேர் என்ன? அவன் அடுத்த கேள்வியை கேட்க, அப்பாடா இப்போவாவது கேட்டியே. என் பேர் ஹரிஷ், நான் என்று தொடங்கியவன் அதை முடிக்காமல், நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? கேட்டபடியே கையை நீட்டினான். எனக்கு யார் கூடவும் ஃப்ரெண்டாக இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்காக ஒன்று நான் இங்கே வரல என்றான் விக்டர். என்ன நண்பா, நாம் அண்ணா அப்படியா பழகியிருக்கோம்? ஹரிஷ் அவனுடைய தோளில் இடித்து கொண்டு கேட்க, வேற எப்படி பழகியிருக்கோம்? சரி, நீ உன் ரூமுக்கு போ, எனக்கு தூக்கம் வருது. விக்டர் சட்டென்று அந்த பேச்சை முடித்தான். அவனுக்கு ஹரிஷை நம்பலாமா வேண்டாமா என்பதில் இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருந்தது. ஓகே நண்பா, குட் நைட் சொல்லிவிட்டு ஹரிஷ் கிளம்ப, ஒரு நிமிஷம் என்றான் விக்டர். ஹரிஷ் திரும்பி பார்க்க, தேங்க்ஸ் என்று அவனுக்கே கேட்காத அளவுக்கு மெதுவான குரலில் கூறினான். இவனுக்கு இதுக்கு முன்னாடி யாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி பழக்கமே இல்லை போல. ஆச்சரியத்துடன் நினைத்த ஹரிஷ் சிரித்த முகத்துடன் அவனிடம் தலையாட்டி விட்டு வந்தான். அடுத்து வந்த நாட்களில் விக்டரை தானாக தேடிச் சென்ற ஹரிஷ் அவனிடம் இயல்பாக பழக, அவனும் தன்னை சுற்றி போட்டுக்கொண்டிருந்த இரும்பு வேலிக்குள் ஹரிஷை மட்டும் அனுமதித்தான். ஹரிஷ் தன்னுடைய பிசினஸ் நஷ்டத்தை நோக்கி செல்வதாகவும் அதனால்தான் மிகப்பெரிய மனவேதனையில் இருப்பதாகவும் புலம்ப அவன் ஹரிஷின் மீது இறக்கப்படத் தொடங்கினான். கவலைப்படாத நண்பா, கண்டிப்பாக ஒன்னாலையும் லைஃப்பில் முன்னேற முடியும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்று விக்டர் கூற தன்னுடைய திட்டம் சரியான திசையில் செல்வதைக் கண்டு திருப்தி அடைந்தான் ஹரிஷ். இங்கு விக்டரை வைத்து மிரியட்ஸ் குழுவை கண்டுபிடிப்பதற்கு ஹரிஷ் முயற்சி செய்து கொண்டிருந்த அதே வேளையில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையில் அவனுடைய தாத்தா சண்முக ராஜேஸ்வரன் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார். எப்போதும் கம்பீரமாக இருக்கும் அவரிடம் இன்று லேசாக பரபரப்பு தெரிந்தது. அவருக்கு பக்கத்தில் இருந்த சோஃபாவில் ஒரு நடுத்தர வயதுக்காரர் கோட் சூட் அணிந்து அமர்ந்திருக்க சண்முகத்தின் பார்வை அவர் மீது எதிர்பார்ப்புடன் படிந்திருந்தது. தன் கையில் இருந்த பிரீஃப் கேஸை பத்திரமாக அங்கிருந்த டீப்பாயில் வைத்த அந்த நபர், திடீர்னு என்னை நியூயார்க்கு கூப்பிட்டதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார் என்று கேட்டார். ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் இவ்வளோ அவசரமாக உங்களை கூப்பிட வேண்டியதாயிடுச்சு. என்னோட பேரன்கள் ஒருத்தன் எங்களை ஏமாற்றிட்டான். இங்கே வீட்டில் இருக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு வெளியிலிருந்து ஆள் கூட்டிகிட்டு வர அளவுக்கு போயிட்டான். அதோட என்னையே மிரட்டிட்டும் போயிருக்கான். அதனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை அவங்ககிட்டருந்து பாதுகாக்கிறதுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். சண்முகம் தயக்கத்துடன் விஷயத்தை சொன்னார். நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுது சார், பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களோட ப்ராடக்ட்ஸை அவ்வளோ ஈஸியாக எல்லோரும் யூஸ் பண்ணிட முடியாது. அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் அப்புறம் ட்ரைனிங் தேவைப்படும். மறுப்புடன் தலையசைத்த அந்த நபர் தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்தார். அதுக்காக தான் உங்களை நேர்லேயே வர சொன்னேன். உங்கள் லைட் ஸ்ட்ரீட் லேப்ஸ் கம்பெனி சமீபத்தில் இந்த மாதிரி பிரச்சனைக்காகவே ஒரு ஹெர்பல் டேப்லெட்டை உருவாக்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சண்முகம் வாக்கியத்தை முடிக்காமல் இழுக்க, நீங்கள் கேள்விப்பட்டது சரிதான் மிஸ்டர் ராஜேஸ்வரன். எங்களோட கம்பெனி புதுசாக ஒரு மருந்தை தயாரிச்சிருக்காங்க. ஆனால் அது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வித்தியாசமானது. யார் அவங்களோட எனர்ஜியையும் கவனத்தையும் சீக்கிரமாக அதிகப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்களுக்கானது. அதுவும் நாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அதோட எஃபெக்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை தான் அந்த டோஸ் எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்கிறது ஆபத்தானது என்று அந்த நபர் எச்சரிக்கும் குரலில் கூறினார். அதை கவனமாக கேட்டுக்கொண்ட சண்முகம், அது பரவாயில்ல, இப்போ உங்ககிட்ட அந்த மருந்து இருக்கா? என்னோடய ஃபேமிலி அதுக்கு என்ன விலைனாலும் கொடுக்க தயாராக இருக்கு என்றார். சில நாட்களுக்கு முன்பாக ஹரிஷ் தன்னுடைய நண்பன் ஜீவாவையும் அவனுடைய ஆட்களையும் அழைத்து கொண்டு அவர்களுடன் சண்டைக்கு வந்தது சண்முக ராஜேஸ்வரனை ரொம்பவே கோபப்படுத்தி இருந்தது. அவரும் அவருடைய மகன் ஆனந்தும் இதை பற்றி பேசி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உடல் அளவிலும் சண்டை திறனிலும் இன்னும் அதிக பலம் தர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதற்காகத்தான் ஹெர்பல் மெடிசன் ஆராய்ச்சியில் பல காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் லைட் ஸ்ட்ரீட் லேபை சேர்ந்த ஒருவரை சண்முகம் நியூயார்க்குக்கே வரவழைத்திருந்தார். ஹரிஷையும் ஜீவாவையும் பார்த்து தன்னுடைய குடும்பம் பயப்படுவதை அவர் விரும்பவில்லை. சண்முகத்தின் அவசரத்தை ஆச்சரியமாக பார்த்த அந்த நபர், உண்மையிலேயே நீங்கள் இந்த விஷயத்தில் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு சின்ன டேப்லெட் உங்களுக்கு பத்தாது.
உங்களுக்கு ஓகேனா அதை விட பெட்டர் ஐடியா உண்டு நான் சொல்லவா என்று கேட்க கண்களில் ஆர்வம் மின்ன சண்முகம் அவரை பார்த்தார். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். நீங்கள் உண்மையிலேயே உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா மிரியட்ஸ் குரூப்பில் சேர்ந்துருங்க. அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா ஹெர்பல் மெடிசன்ஸும் கிடைக்கும் என்று சொல்ல சண்முகம் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தார். என்ன விளையாடுறீங்களா? மிரியட்ஸ் அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆபத்தான கம்பெனி. எனக்கு உங்களை நல்லா தெரியும். அதோட நான் உங்கள் லைட் ஸ்ட்ரீட் கம்பெனியோட நேரடியாக டீலிங் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சும் நீங்கள் எப்படி என்கிட்ட இதை கேட்கலாம்? அதுவும் மிரியட்ஸில் போய் சேர சொல்கிறீங்க? சண்முக ராஜேஸ்வரன் ஆத்திரத்துடன் கேட்டார். ஒரு நிமிஷம் மிஸ்டர் ராஜேஸ்வரன், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இப்போ லைட் ஸ்ட்ரீட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலை. 5 வருஷத்துக்கு முன்னாடியே மிரியட்ஸில் சேர்ந்துட்டேன். எடுத்த உடனே அதை சொல்லி உங்களுக்கு ஷாக் கொடுக்க வேண்டான்னு தான் இவ்வளோ நேரம் கம்பெனின்னு மட்டும் பொதுவாக பேசிக்கிட்டு இருந்தேன் என்று அந்த மனிதர் அமைதியாக கூறினார். நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இப்படி செஞ்சீங்க? சண்முகத்தின் முகத்தில் அதிர்ச்சி வெளிப்படையாக தெரிந்தது. வேற என்ன செய்ய சொல்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக லைட் ஸ்ட்ரீட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். வேலை கற்றுக்கிட்டதை தவிர அங்கே வேறு என்ன கிடைச்சது எனக்கு? அவங்கக்கிட்ட இருந்ததுலேயே நான் தான் பெஸ்ட்டு டெக் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் அவங்களோட உள்வட்டத்தில் நான் ஒரு ஆள் இல்லைங்கிறதுனால கடைசி வரைக்கும் எனக்கு ப்ரமோஷன் கூட கொடுக்கல. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், ஆனால் பேரெல்லாம் வேற ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். எத்தனை நாளைக்கு நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? அப்போ தான் மிரியட்ஸ்லேருந்து நல்ல ஆஃபர் கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க. அவங்க கொடுத்த பதவியாகட்டும் சம்பளமாகட்டும் என்னோட பழைய கம்பெனியை விட பல அடி உயரத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீணாக பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு பழைய கம்பெனியில் வேலை பார்க்க எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு. அந்த நபர் உணர்ச்சி வசப்பட்டு பேச சண்முகம் திகைப்புடன் அதை பார்த்து கொண்டிருந்தார். மிஸ்டர் ராஜேஸ்வரன், நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியை மிரியட்ஸுக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஏன்னா நான் சொன்ன அந்த டேப்லெட்டை லைட் ஸ்ட்ரீட் கம்பெனி தயாரிக்கலை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நபர் கூலாக சொன்னார். இதில் நான் என்ன முடிவெடுக்க முடியும்? நீங்கள் என்ன ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நிறுத்துறீங்க. நான் எப்படி என்னோடய ஃபேமிலியை தெரிஞ்சே மிரியட்ஸ் மாதிரியான ஒரு அண்டர் கிரவுண்ட் கேங்குக்கு கீழே கொண்டு வர முடியும்? சண்முகம் கவலையுடன் கேட்க, நீங்கள் இந்த அளவுக்கு யோசிக்கிறதே முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி உலகம் இயங்குகிற வேகத்தில் எல்லாமே காம்படிஷன் தான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். உங்களுக்கு நீங்கள் தேடுறது கிடைக்கணும்னா ஃபைனலாக எங்ககிட்ட தான் வந்தாகணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ரெப்யூட்டேஷன் பற்றியெல்லாம் கவலைப்படுறதா இருந்தால் நீங்கள் லைட் ஸ்ட்ரீட் லேப்லேயே போய் பேசுங்க. ஆனால் பாவம், உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. தோள்களை குலுக்கிய அந்த நபர் அலட்சியமாக கூறினார். எப்படி பார்த்தாலும் நீங்கள் மிரியட்ஸில் இருக்கேங்கிறத யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கிற நல்ல பேருக்கு எந்த கெடுதலும் வந்துட போகிறதில்ல. அது சேஃபாக தான் இருக்கும் என்று அந்த நபர் மேலும் சொல்ல, ஆனால் இது ரொம்ப சீரியஸான விஷயம். நான் யோசித்து தான் முடிவெடுக்கணும். சண்முகம் ஒரு பெரும் மூச்சுடன் கூறினார். ஓகே, அது உங்கள் இஷ்டம். பட் நான் இப்போ கிளம்பணும். எதுக்கும் உங்கள் ஃபேமிலியோட ஃப்யூச்சரை பற்றி நல்லா யோசித்து எனக்கு கால் பண்ணுங்கள் என்று அந்த நபர் மறக்காமல் தன்னுடைய ப்ரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். நான் யோசித்து தான் முடிவெடுக்கணும். சண்முகம் ஒரு பெரும் மூச்சுடன் கூறினார். ஓகே, அது உங்கள் இஷ்டம். பட் நான் இப்போ கிளம்பணும். எதுக்கும் உங்கள் ஃபேமிலியோட ஃப்யூச்சரை பற்றி நல்லா யோசித்து எனக்கு கால் பண்ணுங்கள் என்று அந்த நபர் மறக்காமல் தன்னுடைய ப்ரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். சண்முக ராஜேஸ்வரன் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் சோஃபாவில் தளர்ந்து போய் உட்கார்ந்தார். அதே நேரம் அங்கு ஜெயிலில் விஜேந்தர் அமைதியானதற்கு ஹரிஷ் தான் காரணம் என்ற செய்தி காட்டு தீயாய் பரவ அந்த ஜெயிலே அவனை ஒரு ஹீரோவாக கொண்டாட ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் யாரோடும் பேசாத விக்டர் ஹரிஷோடு மட்டும் நட்பாக பழக அதுவும் அவன் மீதான கவனத்தை அதிகப்படுத்தியது. இப்படியே 2 வாரங்கள் செல்ல கயல்விழியால் விக்டருக்கு எதிராக எந்த ஆதாரத்தையும் திரட்ட முடியவில்லை. எனவே அவனை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டியிருந்தது. ஹரிஷ், இப்போ நான் கிளம்பணும். ஆனால் கூடி சீக்கிரம் உன்னை காண்டாக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்காக வெயிட் பண்ணு. பாய் என்ற விக்டர் கொஞ்ச தூரம் போய்விட்டு திரும்பி வந்து ஹரிஷை கட்டிப்பிடித்து விட்டு சென்றான். எப்போதுமே இறுக்கமாக இருக்கும் விக்டர் முதல் முறையாக அப்படி நடந்து கொண்டது ஹரிஷுக்கே வித்தியாசமாக இருந்தது. இவனுக்காக தானே நம்ம ஜெயிலுக்கே வந்தோம். இனிமே நமக்கு இங்கே என்ன வேலை நினைத்த ஹரிஷ் போகும் விக்டரையே பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை ஹரிஷும் விடுதலை செய்யப்பட வெளியில் வந்தவுடன் கயல்விழியிடமிருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது. என்னாச்சு ஹரிஷ்? விக்டர் கிட்ட இருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான டீட்டெயில் கிடைச்சதா? கயல்விழி எதிர்பார்ப்புடன் கேட்டாள். இல்லை கயல், அவன் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கான்.
நான் கிட்டத்தட்ட 2 வாரமாக அவன் கூட பழகினேன். இதுக்கும் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகினோம். இருந்தாலும் ஒவ்வொரு தடவை அவனோட பேக்ரவுண்டை பற்றி கேட்டாலும் ஏதாவது சொல்லி மழுப்பிக்கிட்டு தான் இருந்தான். அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்கவே முடியல. ஹரிஷ் சொல்ல கயல்விழிக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஒரு சின்ன டீட்டெயில் கூட கிடைக்கலையா? மறுமுனையில் அவள் கவலையுடன் கேட்டாள். அவளுடைய திட்டம் இப்படி மொத்தமாக தோல்வியடையும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. சாரி கயல், அவன் எதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கான் சொன்ன ஹரிஷ். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமாக அவங்கள பற்றி என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்றான். ஹரிஷ், நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு ஏதாவது யோசனை இருக்கா? உன் ஒரு ஆளால் அவங்கள கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறியா? லட்டு மாதிரி கையில் ஒரு சான்ஸ் கிடைச்சே நம்மளால எதுவும் பண்ண முடியல. நாங்கள் எவ்வளோ நாளாக அவங்கள தேடிட்டு இருக்கோன்னு உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டீட்டெயில் கூட கிடைக்கல. அப்புறம் ஹரிஷ், இதுக்கு மேலே நீ அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதா நல்லது. நான் தான் உன்னை இதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். பட் என்னோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாம் இதோடு முடிச்சுக்கிறது தான் பெட்டர். நீ போய் நீ உன்னோட வழக்கமான வேலைகளை பாரு. கயல்விழி எச்சரித்து விட்டு ஃபோனை வைத்தாள். என்ன கொடுமை இது! இப்படி பாதியில விட்டுட்டு போகிறதுக்கா நான் இப்படி ஜெயிலுக்கெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? கடுப்புடன் நினைத்தவன் ஃபோனை கட் செய்து பாக்கெட்டில் போட்டான். அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்த ஹரிஷ், ஃபஸ்ட்டு தியானா மீடியாவுக்கு போவோம். நாம் ஜெயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வாரமாச்சு. அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். முடிவெடுத்தவன் ஒரு ஆட்டோவை அழைக்கலாம் என்று மெயின் ரோட்டிற்கு வந்தான். அப்போது உயரமாக ஒல்லியாக இருந்த ஒரு பையனும் இன்னொரு நபரும் ஹரிஷை நோக்கி வந்தனர். அவர்களை பார்த்து ஹரிஷ் கேள்விக்குறியுடன் புருவத்தை உயர்த்த, ஹரிஷ், எங்கள் பாஸ் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் என்று அந்த உயரமான பையன் கூறினான். முதல்ல உங்கள் பாஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆர்வத்துடன் ஹரிஷ் கேட்க, எங்கள் கூட வந்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் என்றவன் ஹரிஷை அங்கு வந்த காரில் ஏறுமாறு செய்கை செய்தான். அரை மணி நேரம் கழித்து சிட்டியில் இருந்து கொஞ்சம் விலகியிருந்த அந்த பில்டிங்க்கு அவனை கூட்டி வந்தார்கள். வெளியிலிருந்து பார்க்க அந்த பில்டிங் எந்த வித்தியாசமும் இன்றி மற்ற கட்டிடங்களைப் போலத்தான் இருந்தது. உள்ளே போன போதுதான் அது ஒரு ஹோட்டல் என்று தெரிந்தது. வெல்கம் மை ஃப்ரெண்ட். நீ வெளியில் வரும்போது நான் உன்னை காண்டாக்ட் பண்ணுவேன்னு சொன்னல. கையை விரித்தபடி வந்த விக்டர் சிரித்து கொண்டே கேட்டான். இது உன்னோட வேலை தானா விக்டர்? அதுக்காக நீ இப்படி பயமுறுத்தியாக கூட்டிகிட்டு வருவ? பதிலுக்கு சிரித்த ஹரிஷின் பார்வை அந்த பெரிய ஹாலை அலசியது. அங்கு கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல் இருந்தார்கள். அவர்களை பார்த்து ஹரிஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவங்கள எத்தனை பேர் ஹெர்பல் மெடிசன்லையும் மார்ஷல் ஆர்ட்ஸ்லையும் எக்ஸ்பர்ட் ஆனவங்கன்னு தெரியலையே. யோசனையுடன் அவர்களை நோட்டம் விட்டான் ஹரிஷ். நீங்கள் எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களோட ஃபியூச்சர் ஹெட்டுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க, விக்டர் சத்தமாக கூற அவர்கள் எல்லோரும் உற்சாகமாக ஹரிஷை வாழ்த்தத் தொடங்கினார்கள். எல்லோரும் அவனை ஹெட் என்று அழைத்தார்கள். இதெல்லாம் என்ன விக்டர்? ஹரிஷ் அவனிடம் தயக்கத்துடன் கேட்க, சாரி ஹரிஷ், என்னால் ஜெயிலில் உங்க கூட ஃப்ரீயாக பேச முடியல. அதனால தான் வேணும்னே என்னோட ஐடென்டிட்டியை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன் என்றான் விக்டர். அப்படியா? அப்படின்னா நிஜமாவே நீ யாரு? ஹரிஷ் தெரிந்து கொண்டே கேட்டான். மிரியட்ஸ் பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? நான் அந்த அமைப்போட முக்கியமான தலைவர்களில் ஒருத்தன். மற்றவங்களே என்னை பாஸ் இல்லைன்னா சார்னு கூப்பிடுவாங்க. நமக்குள்ளே அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம். நீ எப்பவும் போல என்னை பேர் சொல்லியே கூப்பிடலாம் பெருந்தன்மையாக விக்டர் கூற. என்ன மிரியட்ஸா? நிஜமாவா சொல்கிற? ஹரிஷ் அதிர்ச்சி அடைவது போல நடித்தான். ஆமாம் என்ற விக்டர் அவனை தோளில் கை போட்டு அங்கிருந்த சோஃபாவிற்கு அழைத்து சென்றான். நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டதால உன்னோட திறமைகளை நிரூபிக்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இனிமே சென்னையில் நடக்க போகிற மிரியட்ஸ்க்கு நீதான் ஹெட், விக்டர் கூற. இதுக்கு நான் சரியா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். உண்மையை கூற வேண்டுமென்றால் இந்த அளவிற்கு ஹரிஷே எதிர்பார்க்கவில்லை. அவன் இப்போதுதான் ஹெர்பல் மெடிசன் பற்றி ஆராய்ச்சிகள் செய்ய ஆரம்பித்துள்ளான். அதற்குள் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் கேங்கின் முக்கியமான பதவி அவனுக்கு தரப்படுகிறது. அப்போது என்ன முடிவெடுப்பது என்பது ஹரிஷுக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக இதுக்கு நீ பொருத்தமானவன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் என்னோட கம்பெனியில் சேர்ந்தா நீயும் லைஃப்பில் முன்னேற முடியும். உனக்கு இப்போ வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உன்னால் நல்லா செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். அவனுடைய தோளில் கை போட்டபடி சொன்னான் விக்டர். இதுக்கு நீ உடனே முடிவெடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நல்லா டைம் எடுத்து யோசிச்சுக்கிட்டு கூட சொன்னால் போதும் என்ற விக்டரை நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஹரிஷ். ஜெயிலில் ஒரு வார்த்தை பேசுவதற்கே அவ்வளவு யோசித்த விக்டர் இங்கு வேறொரு ஆளாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய முகத்தில் இருந்த அந்த கம்பீரம்
அப்படியே தான் இருந்தது. இல்லை, இது சரியா வருமானு எனக்கு யோசனையாக இருக்குது. எடுத்தவுடன் ஓகே சொன்னால் சந்தேகம் வரும் என்று நினைத்தவன் தயங்குவது போல நடித்தான். நான் உனக்கு நல்லது தான் செய்வேன் நண்பா. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீ இன்சார்ஜாக இருப்ப. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 300 பேர் இதில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நீ தான் ஹெட். விக்டர் கூற, ஹரிஷுக்கு உள்ளுக்குள் குதியாட்டம் போட்டாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக நின்றான். அப்புறம் உனக்காக இன்னொன்று கூட இருக்கு என்ற விக்டர் தன்னுடைய பாக்கெட்டில் தேடி ஒரு ஐடி கார்டை எடுத்து நீட்டினான். உனக்காக இதை நான் ஏற்பாடு பண்ணேன். இதில் எங்களோட மெயின் கம்பெனி இன்ஃபினிட்டி ஃபார்மசிட்டிக்கல்ஸ் பேர் இருக்கும். நீ எங்கே போனாலும் இந்த கார்டை காட்டினா போதும், நீ எங்களோட அமைப்பை சேர்ந்தவன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். விக்டர் சொல்ல, ஏலம் நடக்கும்போது அந்த பெண் காண்பித்த ஐடி கார்டு ஹரிஷின் ஞாபகத்திற்கு வந்தது. ஓ, அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒரே கம்பெனி ஐடி கார்டை யூஸ் பண்ணுறதில்ல. ஆளுக்கும் வயசுக்கும் தகுந்த மாதிரி ஐடி கார்டை பிரிண்ட் பண்ணி தராங்க நினைத்த ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் விக்டரை பார்த்தான். எங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சில பேர் எங்களை ஒரு அண்டர் கிரவுண்ட் அமைப்புன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பாரம்பரிய ஹெர்பல் மெடிசனையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் சேர்த்து புதுசாக மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே மார்க்கெட்டில் பெரிய லெவலில் வேல்யூ இருக்குது. முக்கியமாக பவர்ஃபுல்லான பணக்கார கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்மக்கிட்ட இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஃபீல்டில் நாம தான் நம்பர் 1 இருக்கோம் என்று பெருமையாக சொன்ன விக்டர் ஹரிஷுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்தான். இந்த மாதிரி ஒரு சான்ஸை நான் எப்படி வேணான்னு சொல்கிறது? அந்த ஐடி கார்டை வாங்கி கொண்ட ஹரிஷ் சந்தோஷமாக கூறினான். சூப்பர், இதைத்தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நல்ல சான்ஸ் வரும்போது அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதை விட்டுட்டு நீதி நேர்மை கௌரவம்னு பேசிக்கிட்டு இருந்தா லைஃப்பில் முன்னேறவே முடியாது. அட்வைஸ் செய்த விக்டர் திருப்தியாக புன்னகைத்தான். அதன் பிறகு கொஞ்ச நேரம் அங்கிருந்த ஹரிஷ் விக்டரிடம் சொல்லிக்கொண்டு வெளியே வந்தான். ஒருவேளை விக்டர் தன்னை ஃபாலோ செய்வதற்கு ஆள் ஏற்பாடு செய்திருந்தால் என்ன செய்வதென்று யோசித்த ஹரிஷ் நேராக தியானா மீடியாவிற்கு போவது ஆபத்தானது என்பதை உணர்ந்து கொண்டான். இப்படியே வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை ஆயிடும், வேற எங்கே போகலாம் யோசித்தவனுக்கு சட்டென்று தீபக்கின் நினைவு வந்தது. அவனுடைய ஹோட்டலுக்கு சென்றவன் அங்கே குளித்து முடித்து ரெடியாகி நிக்கிதாவிற்கு ஃபோன் செய்தான். தியானா மீடியாவை பற்றி கேட்டவன் இன்னொரு பக்கம் தர்ஷினியை வரச் சொல்லி புதிய ஹோட்டலுக்கான வேலைகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டான். 2 வாரமாக ஊரில் இல்லாததால் அன்றைக்கு முழுவதுமே ஹரிஷ் பரபரப்பாகத்தான் இருந்தான். அதன் பிறகு வீட்டிற்கு சென்று அப்பா அம்மாவை பார்த்தவன் தன்னை யாரும் பின்தொடரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கும் போய்விட்டு வந்தான். அடுத்த நாள் காலையில் தீபக்கை பார்ப்பதற்காக ஹரிஷ் மீண்டும் அவனுடைய ஹோட்டலுக்கு வர அந்த ஹோட்டல் பில்டிங்கிற்கு வெளியே யாரோ ஒரு பெண் ஓடுவதும் கைகளில் கொடூரமான ஆயுதங்களோடு சில பேர் அவளை துரத்துவதையும் பார்த்தான். அவனுக்கு பக்கத்தில் ஓடி வரும்போது அந்த பெண்ணின் முகத்தை பார்த்த ஹரிஷ் அதிர்ச்சியில் உறைந்தான். பதட்டத்துடன் உயிரை கையில் பிடித்தபடி ஓடி வந்து கொண்டிருந்தவளின் முன்னால் போய் நின்றவன், திவ்யா என்னாச்சு, ஏன் இப்படி ஓடுறீங்க, ஜீவா எங்க என்று கேட்டான். ஹரிஷ், நீங்களா? இவங்க யாருன்னு எனக்கு தெரியல, என்னை கடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதனால தான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேன் சொன்னவள் ஹரிஷை தாண்டி ஓட முயற்சித்தாள். திவ்யா நில்லுங்க! அவளுடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்திய ஹரிஷ் அவளுக்கும் அவளை துரத்தி கொண்டு வந்த ஆட்களுக்கும் நடுவில் நின்றான். யார் நீங்களா? எதுக்காக இவங்களை துரத்துறீங்க? ஹரிஷ் ஒரு சிங்கத்தின் கர்ஜனையோடு கேட்க, இங்க பாடுறா ஹீரோவை, ரோட்ல போற ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னா அப்படியே துடிச்சிட்டு வந்துடுவீங்களே. நாங்க யாருங்கிறத உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஒழுங்கு மரியாதையா இங்கே கொஞ்சம் விலகுனேனா எந்த சேதாரமும் இல்லாமல் அந்த பொண்ணை நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம். இல்லாட்டி அவளோடு சேர்ந்து நீயும் பரலோகம் போக வேண்டியதுதான். முன்னால் இருந்த ஒருவன் கூற ஹரிஷுக்கு அவனை எங்கேயோ பார்த்தது போல இருந்தது. நெற்றியை சுருக்கி யோசித்தவனுக்கு சட்டென்று நினைவு வராமல் போக தலையை குலுக்கிய ஹரிஷ், இங்கே பாருங்க, இப்படி ஒரு பொண்ணை இத்தனை பேர் சேர்ந்து துரத்துறதுக்கு வெக்கமா இல்லை? மரியாதை இங்கிருந்து போயிடுங்க என்று மிரட்டி கொண்டிருக்கும் போதே சடனாக கூட்டத்தில் இருந்து ஒருவன் ஹரிஷின் மீது பாய்ந்தான். அதை எதிர்பார்க்காத ஹரிஷ் தடுமாறி பின்னால் நகர அதற்குள் அவன் கையில் இருந்த கத்தி ஹரிஷின் வயிற்றை கிழித்திருந்தது. ஐயோ, ரத்தம்! திவ்யா அதிர்ச்சியுடன் கத்த அதற்குள் மற்றவர்களும் அவர்கள் மேல் பாய்ந்து கைகளில் இருந்த ஆயுதங்களை வீச ஆரம்பித்தனர். ஹரிஷ், நீங்க இங்கிருந்து போயிடுங்க, அவங்க என்னதானே தேடி வந்தாங்க, வீணா எதுக்கு உங்களோட உயிரை பணைய வைக்கிறீங்க? திவ்யா அழுது கொண்டே கூற ஹரிஷ் அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. முடிந்தவரை அவர்களை எதிர்த்து போராடத் தொடங்கினான். அவனுடைய உடம்பில் நிறைய கீறல்கள் விழ ரத்தம் வழியத் தொடங்கியது. அதை பார்த்த திவ்யாவால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை.
அவளுடைய உயிரை காப்பாற்ற உதவியவன் என்று ஜீவா கூறியதால் முதலிலேயே திவ்யாவிற்கு ஹரிஷின் மீது மரியாதை இருந்தது. ஆனால் அதை தாண்டி பெரிதாக எதுவும் அவள் யோசித்ததில்லை. ஆனால் இன்றைக்கு தன்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அவளுக்கு பாதுகாப்பாக நின்று காயம்பட்டு கொண்டிருந்த அவனை பார்க்கும்போது ஜீவா எப்படியான ஒரு நண்பனை சம்பாதித்திருக்கிறான் என்று நினைத்து அந்த நேரத்திலும் பெருமைப்பட்டாள் அவள். அதை ஜீவாவிடம் உடனே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் இப்போது இருக்கும் நிலைமைக்கு 2 பேரும் உயிரோடு தப்புவார்களா என்பது கூட தெரியவில்லை. ஹரிஷ் அங்கிருந்து தப்பிக்கும் வழிகளை பார்த்தான். ஆனால் எல்லா திசைகளிலிருந்தும் ஆட்கள் அவனை தாக்க அவனுக்கு சண்டை போடுவதை தவிர வேறு வழியில்லை. அப்போது ஒருவன் ஹரிஷை தாண்டி சென்று திவ்யாவின் தலையில் கட்டையால் அடிக்க அவனுடைய கையை பிடித்து முறுக்கி உடைத்தான் ஹரிஷ். அவன் எந்த அளவிற்கு உணர்ச்சி வசப்படுகிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய உடம்பில் சக்தி பெருகியது. ஆனாலும் இன்னொரு பக்கம் உடம்பில் இருந்த ரத்தம் வெளியேறியதால் அவன் சோர்வடையத் தொடங்கினான். இத்தனைக்கு இடையிலும் திவ்யாவின் மீதான கவனத்தை சிதறவிடவில்லை. அப்போது ஹோட்டலுக்குள் இருந்து வெளியே வந்த சிலர் ஹரிஷை பார்த்து, அது நம்மளோட ஹெட்டு தானே என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர். அவர்களில் ஒருவர் வேகமாக உள்ளே ஓடி அங்கு ஓரமாக உட்கார்ந்திருந்த விக்டரை அழைத்து வந்தான். ஹரிஷ் இரத்த காயங்களுடன் போராடி கொண்டிருப்பதை பார்த்து ஷாக்கான விக்டர் அந்த இடத்தை நோக்கி ஓட அவனுடைய ஆட்களும் பின்னாலேயே சென்றனர். திவ்யா, நீங்க இங்கிருந்து போங்க. ஹரிஷ் கத்த, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போக முடியும்? மறுத்த திவ்யா அவனை காப்பாற்றும் வழி தெரியாமல் கதற ஆரம்பித்தாள். அப்போது அங்கு வந்த விக்டரும் அவனுடைய ஆட்களும் ஹரிஷை தாக்கிக் கொண்டிருந்தவர்களை அடித்து விரட்டி முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.